ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நிறைய பேர் நம்ம செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் லீக்கேஜ் ப்ராப்ளத்தினால அவங்க செய்கிறது நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகி அதை அப்படியே கையோடு விட்டுறாங்க. அதுக்கு அடுத்த வீடியோவாக நம்ம எடுத்து மேக் பண்ணி போடுறோம். இது லீக்கேஜ் ஆகாமல் ஏர் லீக்கேஜ் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டோரேஜ் பேக்கு பார்த்திங்கனாக்கா இருக்க விலை அதிகமாக தான் போய்கிட்டுருக்கு. எல்பிஜி நமக்கு இருக்க ரேட் ஏறிக்கிட்டு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது பயோகேஸை யூஸ் பண்ணி எடுத்துக்கலான்னு பார்த்தாக்கா பயோகேஸினுடைய ஸ்டோரேஜ் பேக்கு பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக போய்கிட்டுருக்கு. சரி, அதுக்கு ஆப்ஷன் லாரி டயர் டியூப்பு, ட்ரக்கு டியூப்பு இந்தமாரி ஆப்ஷனுக்கு போகலான்னு பார்த்தாலும் ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் செய்ய போன இடம் பார்த்திங்கனாக்கா ராஜபாளையத்தில் போய் ஒரு பிளான்ட் செஞ்சு கொடுத்தோம். அதுக்கடுத்தது இன்னொரு 5 பிளான்ட் செஞ்சு கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கனாக்கா இந்த டியூப்பினுடைய விலை பார்த்திங்கனாக்கா இருக்க ப்ரைஸ் அதிகமாகிட்டு தான் இருக்குது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 2 டியூப் வாங்கினோம். 2 டியூப்புமே 3000 ரூபாய்க்கு விட்டு குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் 2,200 முடிச்சிச்சு. அதேமாரி தான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அதை வச்சு எப்படி செய்கிறது? பஞ்சரான டியூபே அந்த ரேட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி வாங்குவாங்க? ஒரு நல்ல டியூப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட சரி வாங்கினா இருக்கலாம். நாங்கள் வாங்கும்போதே பஞ்சரில் தான் கிடைக்கிது. ஒரு சில இடத்துல போயிட்டு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வர்ற இடத்துல அந்த கம்ப்ளைண்ட் வருது. பஞ்சரை சரியாக ஒட்டாமல் பஞ்சர் லீக்கேஜ் ஆகும்போது நாங்கள் இவ்வளோ லாங்கிலேருந்து உங்களுக்கு மெனக்கெட்டு செஞ்சு கொடுத்துட்டு வரோம். அப்போ அந்த ஸ்டோரேஜ் பேக் பார்த்திங்கனாக்கா ஒன்று டியூப்பு பஞ்சராக இருந்து இந்த கஷ்டமெல்லாம் வரனால தான் நம்ம இந்த மக்களுக்காக ஒரு இதிலே செஞ்சு கொடுப்போம், ஒரே செலவாக முடிஞ்சிட்டோம் அப்படிங்கிறனால தான் இதில் நம்ம சொல்கிறோம். இதே ஸ்டெப்பை நீங்கள் இந்த 200 லிட்டரு டேங்க்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். 200 லிட்டரு டேங்கில் எல்லாமே செஞ்சு பார்க்குறவங்களும் இதே 200 லிட்டர்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க, இல்லாதவங்க வாங்க முடியாது. அதனால சரி இன்னொரு மாற்று ஐடியா செய்யலாமேன்னு சொல்லி தான் நம்ம இப்போ செஞ்சுருக்குறோம். அதுக்கு பார்த்திங்கனாக்கா என்னென்ன டீட்டெயில்னு நான் சொல்கிறேன், ஒன்றா புரியும். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம 500 லிட்டர் டேங்க் எடுத்துக்கிறோம். இந்த பைப்பு இருக்குது பாருங்கள், இது இன்புட்டு பைப்பு. இந்த இன்புட்டு பைப்பு பார்த்திங்கனாக்கா சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். இது நான் 2.5 இன்ச்சு பைப்பு போட்டிருக்கிறேன். இதுவே ஒரு நீங்கள் 6 இன்ச்சு சைஸில் பைப் போட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா 6 இன்ச்சு சைஸில் பைப் போடணும்னு சொல்கிறேன்னாக்கா, இப்போ இதனுடைய ப்ரெஷரில் பார்த்திங்கனாக்கா அதில் உள்ள சாணம்லாம் அந்த 6 இன்ச்சு பைப்பு சைஸில் தான் 6 இன்ச்சு சைஸில் மேலே ஏறும். 6 இன்ச்சு பைப்பு சைஸில் ஏறும்போது தான் அந்த 6 இன்ச்சு பைப்பில் ஏறுறது உள்ள கேப்பில் உள்ள கேஸ் மட்டும்தான் உங்களுக்கு இதில் ஸ்டோரேஜ் ஆகும். அந்த 6 இன்ச்சு பைப்பு கொஞ்சம் மொத்தமாக இவ்வளோ பெரிய பைப்பு 6 இன்ச்சு சைஸில் அப்படி போடும்போது அதில் சாணம் உங்களுக்கு இதிலேருந்து இப்போ நம்ம 400 லிட்டரு வச்சுருக்கோம். 400 லிட்டரு வச்சுருக்கும்போது அதிலேருந்து ஒரு கொஞ்சம் கேப் உங்களுக்கு ஒரு லாரி டியூப்பில் ஸ்டோரேஜ் ஆகிற அளவுக்கு அந்த சாணம் இதில் ஏறி மேலே வரும். இதை நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் இதாகுது அப்படின்னாக்கா இதை கூட நீங்கள் ஏர் லீக்கேஜ் ஆகாமல் 6 இன்ச் பைப்பை கொஞ்சம் ஹைட்டாக கூட வச்சுக்கோங்க. இவ்வளோ ஹைட்டாக கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாணம் இதில் அழுத்தி ப்ரெஷரில் இந்த வழியில் ஏறும். இந்த வழியில் ஏறினா தான் உங்களுக்கு அந்த கேப்பு கிடைக்கும். அப்போ அந்த கேப்பை தான் நம்ம ஸ்டோரேஜ் பேக்குக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் எல்லாமே கரெக்டாக செஞ்சுக்கோங்க. இதில் வேறு இது கிடையாது. இந்த டியூப் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. இந்த ஏர் ஓஸ் வரும், இந்த ஏர் ஓஸ் வரும். ஆனால் இதில் டியூப்பு கனெக்ஷன் பண்ண போகிறது கிடையாது. டியூப் இல்லாமல் இதுலேயே ஸ்டோரேஜ் ஆகிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் எப்போதும் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இதில் முன்னாடி எப்படி இதை ரெடி பண்ணலாம் போகலான்னு சொல்லியிருக்கேன். அதே மெத்தடில் செஞ்சுக்குங்க. ஆனால் இந்த பைப்பு 2.5 இன்ச்சு பைப்பு மட்டும் ஒரு 6 இன்ச்சு சைஸில் நீங்கள் ரெடி பண்ணி போடணும். 6 இன்ச்சு சைஸில் இவ்வளோ பெரிய பைப்பு வரும். 6 இன்ச்சு சைஸில் செஞ்சு அடி பாட்டம் வரைக்கும் உள்ளே விட்டுருங்க. அடி பாட்டம் வரைக்கும் கீழே வரைக்கும் போய் கீழே அடியில் முட்டணும். அடியில் முட்டி அதில் பார்த்திங்கனாக்கா ஒரு 75 டிகிரி அளவுக்கு கிராஸில் கட் பண்ணிவிட்டு அந்த 75 இதில் கிராஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வரைக்கும் கொடுத்து சுற்றி நல்லா எப்போதும் நான் சொல்கிற மாதிரி தான் கம்ப்ளீட்டாக எம்சீல் வச்சுருங்க. எம்சீல் வச்சு உள்ளுக்குள்ளேயும் எம்சீல் வச்சுருங்க. பத்தாயிரத்துக்கு சிலிக்கானும் போட்டுக்குங்க. இதை போட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டீங்கன்னாக்கா இன்னொரு
அந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இதிலே ஸ்டோரேஜ் ஆகுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் கேப்பு இவ்வளோ கேப் இருக்கும் உங்களுக்கு. இதனுடைய கேப்பு வந்து பார்த்திங்கனாக்கா, இவ்வளோ கேப்பு நம்ம எப்போதும் விட்ருவோம். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த கேஸ் உருவாகும்போது இதனுடைய ப்ரெஷர் வந்து எல்லாமே லாக்கில் இருக்கும்போது ப்ரெஷரில் வந்து புஷ் பண்ணும், உள்ளே புஷ் பண்ணும். இப்போ இது வந்து கேஸ் இதில் உள்ளே இருக்குது உங்களுக்கு, நான் அதை காட்டுறேன். இந்தமாரி ஒரு பைப்பு ஒன்று செஞ்சுக்குங்க. இதை நான் வந்து சும்மா 2.5 இன்ச்சு போட்டிருக்கனால செக்கிங் பண்ணி வீடியோ எடுத்து போகிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். இதை பிரித்து செய்ய முடியாது என்னால். பிரித்து செஞ்சேன்னா எனக்கும் வேலை ஜாஸ்தி, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இந்தமாரி எடுத்து போடுறேன். இதுமாரி வந்து ஒரு பெரிய பைப் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து 6 இன்ச்சு பைப்பு, இந்த இது போட்டிருக்கிறது வந்து 6 இன்ச்சு பைப்பு. இது வந்து 2.5 இன்ச்சு, நீங்கள் போடுறது 6 இன்ச்சாக போட்டுக்கோங்க. 6 இன்ச்சு போட்டுக்கிட்டு அதில் வந்து உள்ளே போகிற மாதிரி, இப்படி உள்ளே போகிற மாதிரி கணக்காக உள்ளே போகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கிங்க. இன்னொரு பைப்பு அதை விட சின்ன பைப்பாக வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு இதில் வந்து இந்த டம்மி ஒன்று வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பேஸ்ட்டை போட்டு நல்லா ஏர் போகாத அளவுக்கு ஒட்டிக்கணும். இதை ஒட்டிட்டு நீங்கள் வந்து இப்போ எனக்கு கேஸ் இருக்குது, இந்த பாருங்க மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து எனக்கு கேஸ் இருக்குது, இந்த அளவுக்கு கேஸ் இருக்குது, எனக்கு இந்த அளவுக்கு கேஸ் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நான் அடுப்பு எரிக்கிறதுக்கு உண்டான கேஸ் வந்து வரும். இப்போ நான் இதை வச்சு வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு வந்து எனக்கு கேஸ் இருக்குது. இந்த டேங்கில் வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு கேஸ் வந்து எனக்கு இதில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேட் வால்வை வந்து ஓப்பன் பண்ணி விடுவேன். ஓப்பன் பண்ணி விடும்போது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி விட்டுறேன். ஓப்பன் பண்ணி விட்டோன்னே இப்போ எனக்கு அது வந்து அந்த கேஸ் போக போக அது அளவு வந்து கம்மியாகிட்டே இருக்கும். நீங்களே பாருங்கள். இது வந்து ஏறும்போது என்னால் காட்ட முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஏறும்போது காட்டினோம்னா டைம் ஆகும். இதே வந்து இப்போ இறங்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். உங்களுக்கு ஏர் ரிலீஸ் ஆக இறங்கும். அங்கே அடுப்பு எரிய என்ன அளவு எரியுதோ அந்த அளவுக்கு வந்து உள்ளே இறங்கிக்கிட்டே போகும். இப்படி வந்து பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்ச அளவுக்கு வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னும் இறங்கிட்டு உள்ளே இறங்கும். நீங்கள் இதை வந்து பைப்பை வந்து கீழே வரைக்குமே உள்ளே விடலாம். கீழே வரைக்குமே அடியில் நம்ம இந்த பெரிய பைப்பு 6 இன்ச்சு பைப்பு உள்ளே வைக்கிற மாரி அந்த அளவுக்கே நீங்கள் வந்து இந்த பைப்பை வெட்டி வச்சுக்கிட்டு அதை விட ஹைட் வந்து நீங்கள் அந்த அளவு ஹைட் வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ மேலே ஏறுறது எவ்வளோ கேஸ் இருக்குது, எவ்வளோ கேஸு கீழே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அளவு தெரியும். முதல்ல நான் போட்டு வச்சுட்ட மாதிரி சும்மா இப்போ இந்த அளவு வந்து ட்ரை கண்டிஷன். இப்போ இதில் வந்து ஸ்டோரேஜ் பேக்கில் ட்ரை கண்டிஷன் அளவு மேலே போட்டிருக்கிறது, உள்ளே நம்ம போட்டிருக்கிறது கேஸினுடைய கெப்பாசிட்டி. இவ்வளோ தான் வந்து நமக்கு வந்து கேஸ் வந்து ஃபுல்லாகுன்ற கெப்பாசிட்டி நான் போட்டிருந்தேன். இப்போ அதுக்கு தகுந்த மாரி இது பார்த்திங்கனாக்கா நமக்கு அங்கே அடுப்பு எரிய இங்கே இது வந்து கம்மியாகிட்டே போகும். இந்த அளவு கீழே வந்துருச்சுனாக்கா நமக்கு வந்து பார்த்துக்கலாம், கேஸ் இல்லை நம்மக்கிட்ட, கேஸ் வராதாங்க, அடுப்புக்கும் வராது. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா, இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா இது வந்து கேஸ் வந்து திரும்பி வந்து ப்ரெஷரில் ஏறும்போது நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.